Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே அங்கிருந்த தர்பூசணி, கிர்னி பழங்களை பொதுமக்கள் மூட்டையாக கட்டி அள்ளிச் சென்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் துரை வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் துரை வெங்கடேசன், என்ன நடந்தது? வணக்கம் கமலி. தமிழகத்திலே இந்த சித்திரை மாதமான தொடங்கி கோடை வெயிலானது அதிகரித்து வெயிலின் தாக்கமானது வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தமிழகம் முழுவதுமே தண்ணீர் பந்தல்களை திறந்திட அதிமுகவினருக்கு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியினருக்கு வேண்டுகோளை வைத்திருந்தார். அந்த வகையிலே காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பிலே முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் ஏற்பாட்டிலே காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவானது இன்று நடைபெற்றது. இந்த தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவினை ஒட்டி இந்த பந்தல் அமைத்து 30 அடிக்கு பந்தல் அமைத்து அதில் நுங்கு, வாழைப்பழம், இளநீர், இலந்தை பழம் உள்ளிட்டவை கொத்து கொத்தாக தொங்கவிடப்பட்டும் அந்த பந்தலிலே மேஜைகள் அமைக்கப்பட்டு அந்த கிருணி பழம், கூழு, சாத்துக்குடி, குளிர்பானங்கள், இளநீர், வெள்ளேரிக்காய், அதே போன்று தர்பூசணி உள்ளிட்டவைகள் கிலோ கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டதுடன் மேலும் கூடுதலாக 30 அடிக்கு தள்ளுவண்டியிலே பழ வகைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவை எப்படி காலியாகுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையிலே இந்த தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் வளர்மதி, கழக அமைப்பு செயலாளர் வாலஜப கணேசன் ஆகியோர் இணைந்து அந்த தண்ணீர் பந்தலை திறந்து வைத்துவிட்டு அங்கிருந்து செல்வதற்குள்ளாகவே அங்கிருந்த பொதுமக்கள் ஆளுக்கு ஒரு கையாக அங்கிருந்த பழங்களை வாரி அள்ளி தங்களது கைகளிலே அள்ளி கொண்டும் அதே போன்று மேலும் ஒரு சில சாக்கு பைகளிலே வாரி அள்ளி மூட்டைகளாக கட்டி அள்ளி சென்றதும் அங்கிருந்த மேஜைகளில் இருந்த அந்த காய்கறி பழ வகைகள் 5 நிமிடங்களிலே காலியானதை பார்க்க முடிந்தது. இதுவும் பத்தாத சிலர் கைகளிலே அந்த பழ வகைகளை தூக்கியபடி கரும்பு சாறு, பழ வகைகளை முண்டியடித்து பருகி சென்றதும் அங்கு அரங்கேறியதை பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.